சின்ன கதை. ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் ரொம்ப தண்ணி பிரச்சனைனால அந்த கிராமத்தில் எங்கேயுமே தண்ணி இல்லை, எல்லாமே வறட்சியாக இருக்குது. பயிர்களுக்கும் சரி குடிக்கிறதுக்கும் சரி தண்ணியே இல்லை. அப்போ அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்தில் எல்லாரும் ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்கிறாங்க. எப்படி அந்த தண்ணியை கொண்டு வர்றது, எப்படி அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்றது அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கிறாங்க. ஆனால் யாரோட கருத்துக்களும் சரியான முறையில் இல்லை. அப்போ அந்த ஊரில் ஒரு வயசான தாத்தா இருந்தார். அந்த தாத்தா சொன்னார், நம்ம இந்த கிராமத்துக்கு கடைசியில் ஒரு மலை இருக்குது. அந்த மலைக்கு பின்னாடி ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறு நேராக போய் கடலில் தான் கலக்குது. அந்த ஆறை நம்ம என்ன பண்ணலாம், அந்த ஆறை மலை வழியாக நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிரச்சனையே இருக்காது, தண்ணி பஞ்சமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் அதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. மலையை குடஞ்சி தண்ணி கொண்டு வர்றதுங்கிறது சுலபமான விஷயமா இல்லை இல்லையா? அப்போ எப்படி இதை சாத்தியம், இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த தாத்தாவை திட்டுறாங்க. இதெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணவே முடியாது, அவ்வளோ பெரிய மலையை யாராவது உடச்சி இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு பேசிட்டு அந்த கூட்டம் கலைஞ்சு போயிடுது. யாருமே எந்த முடிவுமே எடுக்கல. அடுத்த நாள் தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கடப்பாரை, மண்வெட்டி, ஒரு கூடையெல்லாம் எடுத்துட்டு நேராக அந்த மலையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சு அவர் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. அந்த மலையை கொஞ்சம் கொஞ்சமாக கொத்த ஆரம்பிச்சாரு. உடனே அங்கே இருக்கவங்களாம் அந்த தாத்தா கிட்ட போய் மறுபடியும் சிரிக்கிறாங்க. ஏன் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இந்த மலையை குடஞ்சி உங்களால் இந்த தண்ணியை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாத்தா சொன்னார், இல்லை என்னால் முடியும், நான் முடிஞ்ச அளவு நான் செய்வேன். நாளைக்கு என்னோட பசங்க வருவாங்க, அதுக்கப்புறம் என்னோட பேர பசங்க வருவாங்க. அதனால் கண்டிப்பாக ஒரு நாள் அந்த மலைக்கு அப்புறம் இருக்கிற அந்த ஆறு நம்ம ஊருக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த ஊர் மக்களும், சரி இவர் இவ்வளோ நம்பிக்கையோடு சொல்கிறாரே, நாமளும் எல்லாரும் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து அந்த மலையை குடைய ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 மாதம் முடிஞ்ச உடனே மலை ஃபுல்லாக குடஞ்சி அந்த தண்ணி மொத்தமும் அவங்க ஊருக்கு வருது. அந்த கிராமத்துக்கு தேவையான தண்ணி பிரச்சனை தீருது. இதை பார்த்த உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறாங்க. அந்த தாத்தாவோட தன்னம்பிக்கையை பாராட்டுறாங்க. எவ்வளோ கடினமான வேலையும் கூட நம்ம மேலே நமக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ண முடியும், வெற்றி நிச்சயம் இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும், தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் போராடினீங்கன்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.